இந்த புதிய புத்தாண்டிலே திருச்சி மாநகராட்சி சாதாரண கூட்டம் சிறப்பாக நடைபெற்று முடிவடைந்தது. இந்த தருணத்திலே நம்முடைய திருச்சி மாநகர மக்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும், அதேபோல் தமிழர் திருநாளாம் தை திருநாளின் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திருச்சி மாநகராட்சி பொறுத்தவரை நம்முடைய தமிழகத்தில் 21 மாநகராட்சிகளில் திருச்சி மாநகராட்சி சென்னைக்கு நிகரான ஒரு மாநகராட்சியாக உருப்பெற்றது என்பது ஒவ்வொரு கூட்டத்திலும் நான் சொல்லியிருக்கின்றேன். அதேபோன்று தான் திருச்சி மாநகராட்சி இன்றைக்கு விரிவடைய இருக்கின்றது. திருச்சி மாநகராட்சியோடு கிட்டத்தட்ட 35 ஊராட்சிகள் இணைய இருக்கின்றன. இணைகின்ற பொழுது அது பெரிய மாநகராட்சியாக உருவாகும். அது உருவாகின்ற நேரத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை நம்முடைய தமிழக முதலமைச்சர் மூலமாக நம்முடைய மண்ணின் மைந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை, பல்வேறு நிதி ஒதுக்கீடுகளை திருச்சி மாநகராட்சி ஒதுக்கீடு செய்து தந்திருக்கின்றார்கள். அப்படி ஒதுக்கீடு செய்து தந்திருக்கின்ற பொழுது நம்முடைய பஞ்சப்பொருளில் இருக்கின்ற பேருந்து நிலையம் நம்முடைய முதலமைச்சர் ஒப்புதலோடு இன்னும் ஓரிரு மாதங்களில் கிட்டத்தட்ட 40 ஏக்கரிலே அந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம், அதேபோல் 30 ஏக்கரில் லாரி நிறுத்த டிராக்டர் நிறுத்த இடம் துவங்க இருக்கின்றது. அப்படி அந்த புதிய பேருந்து நிலையம் துவங்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் திருச்சி மாநகராட்சியில் போக்குவரத்து நெரிசலையும், அதேபோல் திருச்சி மாநகர மக்களுக்கு வந்து செல்லக்கூடிய அத்துணை தமிழகத்தினுடைய மையப்பகுதியாக இருக்க திருச்சி மாநகராட்சி மக்களுக்கு ஒரு போக்குவரத்து நெரிசலிலிருந்து மீளக்கூடிய ஒரு சூழ்நிலை பஞ்சப்பொருளில் அமைய இருக்கின்ற இந்த பேருந்து நிலையம் பெற்றுத்தரும் என்று தெரிவித்துள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதற்காக நம்முடைய மாநகராட்சியிலே 858 கிலோமீட்டர் கடந்த 2019ஆம் ஆண்டு பாதாள சாக்கடை திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு நாங்கள் பொறுப்பேற்கின்ற நேரத்தில் 75 கிலோமீட்டர் தான் நிறைவடைந்திருந்தது. அதை வேகமாக நம்முடைய ஆணையர் அவர்களும் அதிகாரி பரப்பும் மாவட்ட உறுப்பினரோட ஒப்புதலோடு கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் அளவுக்கு இன்றைக்கு அதை முடிவு செய்திருக்கின்றோம். அப்படி முடிவு நேரத்தில் 450 கிலோமீட்டர் சாலைகளை நாங்கள் திருச்சி மாநகராட்சியிலே புதிய சாலைகளை பாதாள சாக்கடை திட்டங்கள் நிறைவடைந்த இடங்களில் போடப்பட்டிருக்கின்றது. இன்னும் 311 கிலோமீட்டர் சாலைகளுக்கு நம்முடைய அரசு ஒப்புதல் பெறுவதற்காக நிதி ஒதுக்கீடுக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றது. அநேகமாக இந்த மாதத்துக்குள்ளாக அந்த நிதி ஒதுக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னால் திருச்சி மாநகராட்சியிலே கிட்டத்தட்ட ஒரு 750 கிலோமீட்டர் சாலைகள் போடப்பட்டு புதிய சாலைகளாக இருக்கக்கூடிய தெருக்களெல்லாம், வார்டுகளெல்லாம் புதிய சாலைகள் போடப்பட்ட தெருக்களாக இருக்கும் என்பதை இந்த தருணத்தை தெரிவித்துள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் பஞ்சப்பொருளை பேருந்து நிலையம் அமைவு மட்டுமல்லாமல் திருச்சி மாநகராட்சி என்று சுத்திகரிப்பு நிலையம் இல்லாத இருந்த ஒரு மாநகராட்சியாக இருந்தது. அதற்காக கிட்டத்தட்ட நம்முடைய 100 எம்எல்டி தண்ணீர் சுத்திகரிக்கக்கூடிய ஒரு நிலையத்தை பஞ்சப்பொருளிலே உருவாக்கி அதற்காக 229 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கீடு செய்து இன்னும் 10 நாட்களுக்குள்ளாக அந்த டெண்டர் அழைக்கப்பட இருக்கின்றது. அப்படி அழைக்கப்பட்டோம் என்று சொன்னால் அந்த பணிகளும் இந்த புதிய ஆண்டிலே 2024 துவங்கப்பட இருக்கும் என்று இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் ஓமினி பஸ், வெளியூரிலிருந்து வருகின்ற தனியார் ஓமினி பஸ்ஸுகள் நிறுத்துவதற்காக கிட்டத்தட்ட 4 ஏக்கரிலே 18 கோடி 75 லட்சத்திலே ஒரு பேருந்து நிலையமும் அமைய இருக்கின்றது. அதற்கும் நிதி ஒதுக்கீடு செய்து ஒப்பந்த புள்ளி கோர இருக்கின்ற சூழ்நிலையில் இருக்கின்றது. அதேபோல் பஞ்சப்பொருளிலிருந்து குடமுருட்டி வரையும், அள்ளித்துறையிலிருந்து நம்முடைய எம்ஜிஆர் சிலை வரையும் இன்றைக்கு கிட்டத்தட்ட
10 கிலோமீட்டர் சாலைகள் 360 கோடி ரூபாயிலே நம்முடைய மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முதலமைச்சரிடம் நிதியை பெற்று அந்த சாலைகளும் ஒப்பந்த புள்ளி விரைவிலே அறிவிக்க இருக்கின்றார்கள். அப்படி அந்த சாலை அமைந்து விட்டான்னு சொன்னால் நம்முடைய புத்தூர் 4 ரோடிலிருந்து சோமரசம்பட்டை வரை செல்கின்ற அந்த போக்குவரத்து நெரிசல் உள்ள சாலை போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்குவதற்காக இந்த திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அறிவித்து அது விரைவிலே ஒப்பந்தம் கோரப்பட இருக்கின்றது. அதேபோல் அந்த பஞ்சப்பூர் பேருந்து அமைகிற இடத்தில் நம்முடைய நேஷனல் ஹைவே சார்பாக எப்படி சென்னையிலே கத்திப்பாரா அமைந்திருக்கின்றதோ அதுபோல் சுற்றுப்புற சாலை அமைவதற்கான திட்டமும் அதற்கான மாநகராட்சியில் இடஒதுக்கீடும் செய்து கொடுத்திருக்கின்றோம். அதுவும் இந்த ஆண்டிலே துவங்கப்பட இருக்கின்றது. அதேபோன்று திருச்சி மாநகராட்சி சார்பாக மாநகராட்சி சொந்தமான இடத்தை 14 ஏக்கர் ஐடி பார்க் வருவதற்காக இடஒதுக்கீடு பேருந்து நிலையத்து அருகிலே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதுவும் இந்த ஆண்டிலே அவர்கள் துவங்குவார் என்று நினைக்கின்றோம். அதேபோல் 30 ஏக்கரிலே ஒலிம்பியாட்டுக்கு இணையாக ஒரு விளையாட்டு மைதானத்தை திருச்சி மண்டலத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தலுக்கு சொன்னது போல் அதற்காக திருச்சி மண்டலத்திலே ஒரு விளையாட்டு மிகப்பெரிய விளையாட்டு மைதானத்தை 30 ஏக்கரில் அமைய இருக்கின்றார்கள். அதற்காகவும் திருச்சி மாநகராட்சி சார்பாக 30 ஏக்கர் நிலத்தை அவர்களுக்கு ஒப்படைப்பதற்காக தீர்மானம் போட்டு நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். இப்படி புதிய மார்க்கெட் கிட்டத்தட்ட 22 ஏக்கரிலே 161 கோடியிலே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கெல்லாம் வரைவு திட்டங்கள் வரையப்பட்டு இன்றைக்கு அரசாங்கத்தின் ஒப்புதலுக்காக நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மூலமாக அவருடைய ஒப்புதல் பெறுவதற்காக டிபிஆர் ரிப்போர்ட் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த மாதம் அடுத்த மாதத்துக்குள்ளாக வந்துவிட்டால் சொன்னால் அதையும் ஒப்பந்த புள்ளி கோரி நம்ம காந்தி மார்க்கெட் 4 ஏக்கரில் இருந்தது இன்றைக்கு 22 மார்க்கெட்டிலே ஒருங்கிணைந்த மார்க்கெட்டாக சில்லறை மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, மொத்த வியாபாரிகள் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, வாழக்க மாட்டியாக இருந்தாலும் சரி, அத்தனை மார்க்கெட்டும் இந்த இடத்திலே அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம திருச்சி மாநகராட்சிக்கு இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை இந்த ஆண்டு இந்த புத்தாண்டிலே தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் என்று சொன்னால் 2024 இத்தனை திட்டங்களும் வந்து அடைந்து நிறைவேற்றப்பட்டதுன்னு சொன்னால் திருச்சி மாநகராட்சி பொறுத்தவரையில் ஒரு சென்னைக்கு நிகரான மாநகராட்சியை உருவாகி அதிகமான மாநகராட்சி வருவாய் பெறக்கூடிய அளவும் மக்களும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக இந்த தருணத்திலே தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் திருச்சி மாநகராட்சி ஒரு தூய்மையான மாநகராட்சி என்று அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்முடைய மாநகராட்சி ஊழியர்களும் சரி, நம்முடைய ஆணையர் அவர்களும் சரி, நம்முடைய மாமன்ற உறுப்பினர்களும் சிறப்பாக பணியாற்றி உங்களுக்கே தெரியும் திருச்சி மாநகராட்சி ஒரு சிறந்த மாநகராட்சியாக கடந்த ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினத்தன்று நம்முடைய முதல்வர் கையால் பரிசு பெற்று 50 லட்சம் ரூபாய் அதற்காக பரிசு தொகை பெற்று அந்த தொகையை டெபாசிட் செய்து நம்ம மாநகராட்சி ஊழியருடைய குழந்தைகள் சுகாதார ஆஸ்பத்திரி மருத்துவ செலவிற்கும் அதேபோல் அவருடைய கல்வி செலவுக்கும் வருகின்ற வட்டியை எடுத்து கொடுக்கலாம் என்று ஒரு கொடுக்கலாம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இப்படி திருச்சி மாநகராட்சியை பொறுத்தவரையில் ஒரு சிறந்த மாநகராட்சியை உருவாவதற்கு நம்முடைய தமிழக முதலமைச்சரும் நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறையும் பெரும் உதவியாக இருக்கிறார் என்பதை தெரிவித்துள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே மீண்டும் நம்முடைய திருச்சி மாநகராட்சியை சார்ந்த மக்களுக்கும் அதேபோடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் நம்முடைய மாநகராட்சி ஊழியர் பெருமக்களுக்கும் நம்முடைய மாமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தை-திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். ஓரளவு பணிகள் நிறைவேற்றப்பட்டு நம்முடைய முதலமைச்சருடைய ஒப்புதலுக்காக திறப்பதற்காக காத்திருக்கின்றது. ஆனால் ஏப்ரல் மே மாதத்துக்குள்ளாக அந்த பணிகள் முழுவதாக முடிவடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. பஸ் ஸ்டாண்டை பொறுத்தவரை பஸ் ஸ்டாண்டு பணிகள்லாம் முடிந்துவிட்டது. இருந்தாலும் பக்கத்திலே வணிக வளாகம் கட்டி கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் பொதுமக்கள் வந்து செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு
சௌரியத்திற்காக அந்த வணிக வளாகம் முடிந்தவுடன் திறந்தால் நன்றாக இருக்கும் என்பது அந்த வணிக வளாகம் துரிதமாக இந்த மாதத்துக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆணையர் அவர்களுக்கு உத்தரவிட்டு அதை பணியை வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை தெரிவித்துள்ளேன். இந்த அரியமங்கலத்தில் 4 பேர் இந்த சிவரெட்டி விழுந்து 4 பேர் இறந்துட்டாங்க. அது மாதிரி திருச்சியில் நிறையா பில்டிங்ஸ் வந்து ரொம்ப காலாவதியான பில்டிங்ஸ்லாம் அதை தான் கணக்கெடுக்கிறோமா? இல்லை, நான் ஏற்கனவே மழை காலங்களில் இதுபோன்று சுவர்களெல்லாம் பார்த்து வீடுகளெல்லாம் பார்த்து கணக்கெடுத்து வைத்திருக்கின்றோம். ஆனால் இந்த வீடை பொறுத்தவரையில் வெளிப்புறத்தில் பார்த்தால் அந்த வீடு அதே என்னுடைய ஆணையர் அவர்கள் உதவி ஆணையர் அவர்கள் அந்த வீடை புகைப்படம் எடுத்து காமித்த பொழுது அந்த வீடு இடிந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத வீடாக தான் தெரிந்தது. ஆனால் வீட்டில் உட்புறம் இருந்த பழைய காலத்து அட்டை அதுபோன்று மரப்பலகை வைத்து சோறு வைத்த காரணத்தினால் அந்த மரப்பலகை கரையான் அரித்து பழுதடைந்த காரணத்தினால் அவர்களுக்கே தெரியாமல் அந்த நடு மையத்திலே ஒரு ஹாலிலே அவர்கள் படித்திருந்த காரணத்தால் அந்த ஹாலில் இருக்கின்ற அந்த செவர் மட்டும் இடிந்து விழுந்திருக்கின்றது. அது இதை பார்த்த பிறகு நம்முடைய அதிகாரிகளுக்கு நாங்களாம் உத்தரவு பெற்றிருக்கின்றோம். ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு பகுதியாக சென்று நம்முடைய பொறியாளர்கள்லாம் வீடை பார்த்து அவர்களுக்கு தகுந்த உத்தரவை விட்டு அந்த வீடுகள் எல்லாம் கணக்கெடுத்து அப்புறப்படுத்த வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். இல்லை, இப்போ மாவட்டத்திலே எல்லா மாவட்ட உறுப்பினர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். நான் ஆணையரிடமும் சொல்லியிருக்கின்றேன். நம்முடைய முதலமைச்சரும் பாரதமும் வந்த காரணத்தினால் இந்த தருணத்திலே அந்த கடைகள்லாம் அப்புறப்படுத்த வேண்டாம் என்ற காரணத்தினால் விட்டுவிட்டோம். நாளை மறுதினம் ஆணையர் அவர்கள் ஊருக்கு சென்றிருக்கிறார்கள். அவருடைய ஊருக்கு சென்றிருக்கிறார்கள். வந்த பிறகு அந்த கடைகள்லாம் கண்டிப்பாக அப்புறப்படுத்தப்படும். இது அப்புறப்படுத்துகின்ற நேரத்தில் சில கட்சிகள் அவர்களுக்கு ஆதரவாக சில கோரிக்கையை வைத்து போராட்டம் நடத்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதில் செய்கின்ற நேரத்தில் அவர்கள் எங்களை தவறான தகவல்களை பத்திரிகைகள் ஊடகங்கள் மூலமாக சொல்லுகின்றார்கள். ஏதோ பிரியாணி கடை நாங்கள் தான் வைத்திருக்கின்றோம், நாங்கள் எங்களுடைய ஏற்பாட்டில் வைத்திருக்கின்ற தவறான தகவலை சொல்லுகின்றார்கள். அதில் எந்தவித ஆதாரமும் இல்லை. கண்டிப்பாக மாவட்டத்தில் தெரிவித்தது போல் அந்த போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிற அத்தனை கடைகளும் கண்டிப்பாக அகற்றப்படும். மக்களோட முதல் திட்டம் மக்களிடம் நன்றாக சேர்ந்தடைந்து மக்களுக்கு நல்ல வசதிகளை ஏற்படுத்தி வந்திருக்கு. நான் ஒவ்வொரு கோட்டமாக சென்று மக்களுடன் முதல் திட்டத்திலே பார்த்த பொழுது மக்கள்லாம் ஆர்வமோடு எங்களுக்கு பட்டா வேண்டும், வரி மாற்றம் வேண்டும், குடித்தண்ணீர் இணைப்பு வேண்டும், அதை பாதாள சாக்கடை இணைப்பு வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு எளிமையாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. மக்களிடம் கேள், மக்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து கொடு என்று நேரடியாக சென்று செய்ய வேண்டும் என்று தமிழக முதல்வர் நல்லாட்சி தரும் நம்முடைய தளபதி அவர்கள் ஏற்பாட்டு பணியில் அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று மக்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது. சார், இப்போ மாநகராட்சியோட வார்டுகளை எண்ணிக்கை அதிகரிக்க ஆல்ரெடி நம்ம திட்டம் இது பண்ணிடுறோம். அது இப்போ எந்த நிலைமையில் சார்? இப்போ வருகின்ற அக்டோபர் மாதத்தோடு அந்த ஊராட்சிகள் எல்லாம் மாநகராட்சி இணைக்கப்பட்ட ஊராட்சிகள்லாம் நடைபெறுகின்ற சட்டசபை கூட்டத்திலே எந்தெந்த ஊராட்சிகள்லாம் இணைக்கப்பட இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி இணைக்கப்பட்டவுடன் அதற்காக ஒரு அரசாங்க உத்தரவு வந்த பிறகு அடுத்த அக்டோபருக்கு பிறகு நவம்பர் டிசம்பரிலே அந்த ஊராட்சிகள்லாம் மாநகராட்சியோட இணைக்கப்படும். இந்த ஆண்டே இந்த அக்டோபரில். ஆமாம். அப்படி இணைக்கப்பட்ட பிறகு நம்முடைய அரசாங்க உத்தரவு பிறகு வார்டுகள்லாம் மறுபடியும் சீரமைக்கப்படும். அதான் சொல்ல மறந்துட்டு தெப்பக்குளம் தெப்பக்குளம் கிட்டத்தட்ட எத்தனை கோடி ரூபாயில் பண்ணாங்க? 12 கோடியா? 8.5 கோடியிலே செய்திருக்கின்றார்கள். நான் அங்கே இருக்கின்ற பர்மாபஜர் கடைகளை அழைத்து அவர்களை பேசியிருக்கின்றேன். அவர்கள் இந்த பொங்கல் கழித்து நாங்கள் இடத்தை வைத்து யானைக்குளத்திலே அவர்களுக்கு 162 கடைகளை அந்த தெப்பக்குளத்தை சுற்றி இருக்க கடைகளை அத்தனை பேரையும் அப்புறப்படுத்தி விட்டு அவர்களுக்கு யானைக்குளத்திலே 162 பேர்த்துக்கு கடைகள் ஒதுக்கீடு செய்வதற்காக அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். அவர்கள் ஒப்புதல்படி அந்த கடைகள்லாம் அந்த பகுதியில் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு அது ஒரு தூய்மையான பகுதியாக